என்ன சமையல் இன்னைக்கு? பிரியாணி பண்ண போறேன். போச்சுடா. அரிசி ஊற வச்சுட்டேன், மசாலா எடுத்து வச்சுட்டேன், வெங்காயம் தக்காளி நறுக்கிட்டேன், எண்ணெய் ஊத்திட்டேன். நீ எண்ணெய் ஊத்திட்டியா? நெய் எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னீங்க. எல்லாம் இருக்கு. பிரியாணி செய்யறோம். ரெடி. இப்போ அடுப்பை பற்ற வைக்கணும். ஆஹா. பாத்திரத்தை எடுத்து வைக்கணும். ஆஹா. இப்போ எண்ணெயை ஊற்றணும். அதுக்கு முன்னாடி தட்டையும் கரண்டியும் எடுக்கணும் லூசு. எனக்கும் தெரியும். இப்போ பாத்திரம் சூடானதுக்கு அப்புறம் எண்ணெயை ஊற்றணும். சரி. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாம் போடணும். சரி. இப்போ வெங்காயம் போடணும். சரி. நல்லா வதக்கணும். சரி. இப்போ தக்காளியும் போட்டு வதக்கணும். சரி. ஐயோ, ஏஞ்சி எங்கேயாச்சும் எட்டி போங்கங்க. இப்போ பார்த்தா சரி சரின்னுக்கிட்டு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். ஆமா, பிரியாணி செய்ய உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? எனக்கு யாரும் சொல்லி தர தேவையில்ல, நானே கற்றுக்குவேன். ஏங்க, அடுத்தது புதினா போடணும். இந்த பச்சை மிளகா இருக்கு, உங்க அப்பா வந்து போடுவாரு. போட்டேன். அடுத்தது இங்கே தான் எல்லாரும் கவனிக்கணும். சரி. மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, அப்புறம் வீட்டில் இருக்க எல்லா தூளையும் கொட்டிடணும். அஜி பாவி, அப்ப நீ பிரியாணி செய்யல, எனக்கு ஆப்பு செஞ்சிட்டு இருக்க. ரைட்டு. அதெல்லாம் பயப்படாதீங்க, கரெக்டாக வந்துடும். இந்த பாருங்க, சிக்கன்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ அரிசி போட்டாச்சு. இப்போ தண்ணி ஊற்றணும். நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு அரிசி போடுவாங்களா, அரிசி போட்டுட்டு தண்ணி ஊற்றுவாங்களா? இது தெரியாம எப்படி பிரியாணி பண்ற? கொத்தமல்லி போட வேண்டியதுதான். வாங்க. இங்கே வந்திருக்குமா, நல்லா வந்திருக்குமா பார்ப்போம், வாங்க. கொஞ்சம் டவுட்டு தான். நல்லா வாசிக்குதுங்க. ஐ, ஜாலி ஜாலி ஜாலி. நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பாருங்களேன். முதல்ல நீ பாரு, அப்புறம் நான் பாக்குறேன். பயப்படாதீங்க, நல்லா வந்துருங்க. பார்க்க பிரியாணி மைதாண்டி இருக்கு. யாரு